ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஜாப் தான் பார்க்க போறோம். அதாவது எஸ்பிஐல இருந்து சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸருங்கிற ஜாப் தான் இப்போ உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப் யாராவது அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்த மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க ஆளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால என்ன இப்போ உங்களுக்கு ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது என்ன ஜாப்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லி தான் இப்போ அந்த ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜனவரி 29 பிப்ரவரி 18 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு மார்ச்ல சொல்லியிருக்காங்க. 2026 மார்ச்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு மார்ச்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் பேங்க் வெப்சைட். நீங்க டேரக்டா போய் பேங்கோட வெப்சைட் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதோட லிங்க் இங்க கீழே கொடுத்துட்டாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர் ஆன்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் விச் ஆர் இன் 4 phases. உங்களுக்கு எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா 4 phases தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங், அடுத்த இன்டர்வியூ, அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம சர்க்கிள் பாத்தீங்கன்னா சென்னை சர்க்கிளுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்டேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டுமே எலிஜிபிள் தான். லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தமிழ். ரெகுலர் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சில வந்து 24, எஸ்டில வந்து 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசில 44, இடபிள்யூஎஸ்ல 16, ஜென்ரல்ல 69. மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா 165 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தனியா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேக்லாக் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணாம இருக்கும், அது அந்த வேகன்சியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எஸ்சில வந்து வேகன்சி இல்ல, எஸ்டிக்கு வந்து 37 கொடுத்துருக்காங்க. ஓபிசில வேகன்சி இல்ல, டோட்டல் வந்து உங்களுக்கு 37 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேக்லாக் வேகன்சி வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கு, அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் will have apply for vacancy one circle. நீங்க அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நாட் மோர் தென் எனி அதர் சர்க்கிளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இந்த above vacancies are provisional. இந்த மேல கொடுத்த வேகன்சிஸ் எல்லாமே ப்ரொவிஷனல் தான். அது எப்பனாலுமே உங்களுக்கு டிபெண்ட் ஆகும். பேங்க் சர்க்கிள்ல உங்களுக்கு எப்பனாலுமே அது சேஞ்சஸ் ஆகும். சரி, சேஞ்சஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஒர்க்கிங் வித் சப்சிடரிஸ் ஆஃப் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். நீங்க ஏதாவது ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க கேண்டிடேட்ஸ் ஆர் ஒர்க்கிங் எஸ்பிஐல வந்து கிளர்க், சூப்பர்வைசர் கேட்டரி ஆர் எம்ப்ளாயர்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் இல்லை. அதுவும் இல்லாம நீங்க கேண்டிடேட்ஸ் ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸர் கிரேட். நீங்க வந்து ஆஃபீஸர் கிரேட்ல நீங்க வந்து எஸ்பிஐல இருந்து ரிசைன் பண்ணியிருந்தாலுமே அசோசியேட் பேங்க்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இன் எஸ்பிஐ அவங்களா இருந்தா கூட இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. Candidates are serving in government, quasi-government, public sector undertakings, including nationalist banks, RRB requirement to submit no objection certificate from their employer at the time of interview. நீங்க யாராவது ஒரு கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கம்பெனிஸ்ல ஆர் பேங்க்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ஓசி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ நீங்க என்ஓசி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ஓசி சப்மிட் பண்ணனா உங்களை வந்து இன்டர்வியூ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, எசென்சியல் எக்கனாமிக் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்க ஜாப் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கேண்டிடேட்ஸ் பொசஸிங் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்க ஒரு மெடிக்கல் பண்ணியிருந்தாலும் ஓகே, மெடிக்கல், இன்ஜினியரிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நாட் பிலோ 21 இயர்ஸ்க்கு நீங்க பெலோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாட் அபோவ் 30 இயர்ஸ்க்கு நீங்க மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமினலுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்ல வந்து எஸ்சி/எஸ்டி இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ், அதே பிடபிள்யூல வந்து ஓபிசி இருந்தீங்கன்னா 13 இயர்ஸ், பிடபிள்யூல ஜென்ரலா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். மினிமம் 2 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் எனி ரீஜனல் ரூரல் பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். இருந்தா மினிமம் 2 இயர்ஸ் நீங்க அந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மட்டும் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? Candidates having experience in scheduled commercial banks other than public sector, regional rural bank. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, scheduled commercial bank and public sector banks and regional rural banks நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஆனுவல் கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா 9.50 lakhs per annum நீங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆனுவல் கிராஸ் சேலரி சச்சஸ் ஃபார்ம் 60 நீங்க சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பே ஸ்லிப் ஃபார் லாஸ்ட் 24 month, உங்களுக்கு 2 இயர்ஸோட பே ஸ்லிப் எல்லாமே உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க.
லோக்கல் லாங்குவேஜ் வந்து நம்ம சர்க்கிள் சென்னை சர்க்கிளுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் தான். உங்களுக்கு தமிழ் பேசிக்கா தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. பிளைண்ட், லோ விஷன், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதெல்லாம் நீங்க டேரக்டா நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அவங்களோட கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸோட கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு அந்த ஜாப்க்கு எப்படி செலக்ஷன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஸ்கிரீனிங், அப்புறம் இன்டர்வியூ கனெக்ட் பண்றாங்க. ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ட் பண்றாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா 120 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா, அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours இருக்கும் டெஸ்ட். அதுல வந்து உங்களுக்கு 4 செக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 4 செக்ஷன். டோட்டல் 120 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. என்னென்ன உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 30 மார்க். பேங்கிங் நாலேஜ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ். ஜெனரல் அவேர்னஸ் எக்கனாமில ஒரு 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல ஒரு 20 கொஸ்டின், 20 மார்க்ஸ் வைக்கிறாங்க. ஓவராலா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்ஸ் வைக்கிறாங்க. 2 hours எக்ஸாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் எக்ஸாம். சரிங்களா, இது வந்து முழுக்க உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அதுல வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ வித் 2 கொஸ்டின்ஸ் ஃபார் டோட்டல் 50 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா, பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர், இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு தேர் வில் பி நோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனிங் கனெக்ட் பண்றாங்க. ஸ்கிரீனிங் வந்து the screening committee consists by the bank will examine whether the candidates are fulfill the required eligibility criteria of experience. உங்களோட அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் கோத்ரூ பண்ணுவாங்க. ஸ்கிரீனிங் கமிட்டி கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் சூட்டபிள் இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரொசீஜர் தான். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு கன்சிஸ்ட் ஆஃப் 50 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஃபைனல் செலக்ஷன் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். த கேண்டிடேட்ஸ் will have to qualify. நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் இன்டர்வியூல நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆன பிறகு உங்களுக்கு ஃபைனல் மெரிட் வெளியிடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 75:25 ரேஷியோல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்க் செக்யூர்ட் பை கேண்டிடேட்ஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட் அவுட் ஆஃப் 170 மார்க்ஸ். 170 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணீங்க, அதை கன்வெர்ட் டு 75 மார்க்ஸா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்வியூல வந்து நீங்க 50 மார்க்ஸ் வந்து அதை கன்வெர்ட் 25 மார்க்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அது உங்களுக்கு கனெக்ட் பண்றாங்க. ஃபைனலா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாமே ஃபைனல் மார்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா, மார்க்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பேங்க் வெப்சைட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு சொல்லிட்டு கீழே அனெக்சர் 1ல கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எவ்வளவு பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா, பேசிக் பே உங்களுக்கு 48,480 வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாம உங்களுக்கு பேங்கோட அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. டிஏ, ஹெச்ஆர்ஏ, லீஸ் ரெண்டல், சிசிஏ, பிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸாக்டா உங்களுக்கு மந்த்லி 80,000 இருந்து ஒரு 90,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 750 ருபீஸ் நீங்க பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். அப்புறம் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் January 29 இருந்து February 18 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ல ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ஏதாவது எரர், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 02222820427 நம்பர் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆர்டர்ஸ் நீங்க மெயிலும் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி பண்ணும்போது உங்க சப்ஜெக்ட்ல வந்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2026 அதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட குவரிஸை நீங்க தெரிவிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஜாப் ப்ரொஃபைல், பிரீஃப் ரெஸ்யூம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார்ம் 16 இஷ்யூட் பை எம்ப்ளாயர், லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப், இதெல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ், போட்டோகிராஃப், சிக்னேச்சரா நீங்க கைட்லைன் பண்ற மாதிரி இருக்கும். கைட்லைன்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சு பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் மூலம் தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கால் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா SMS ஒரு ஜிமெயில் மூலியமா உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அட் டைம் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாம் உங்களுக்கு டைரக்டாவே உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதர்ஸ் நீங்க பேங்க் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எல்ஸ் நீங்க பாஸ்போர்ட், ஒன் போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் சச் அஸ் பாஸ்போர்ட், ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், இதெல்லாமே நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, உங்களோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம பார்த்தது தான், அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை,
நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஆஃப் சிக்னேச்சர் போட்டோகிராஃப் டாக்குமெண்ட்ஸோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், ஜாப் ப்ரொஃபைல், ரெஸ்யூம், எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார்ம் 16, லேட்டஸ்ட் அலைஸ் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோகிராஃப் சைஸ் கொடுத்துருக்காங்க 4.5 to 3.5 சென்டிமீட்டர் நீங்க போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். அது வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் போட்டோவா இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச போட்டோவா இருக்கணும். டைமென்ஷன் 200 and 230 பிக்சல்ஸ்ல இருக்கணும். சைஸ் கொடுத்துருக்காங்க 20 KB to 50 KB. நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது லைவ் போட்டோகிராஃப் எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிக்னேச்சரோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பர்ல பிளாங்க் இங்க் மேல சைன் பண்ணணும். டைமென்ஷன்ஸ் வந்து 140 into 60, சைஸ் வந்து 10 KB to 20 KB கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இடது கட்டை விரல் ரேகை நீங்க வந்து பண்ணணும். அது வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் ஆர் ப்ளூ இங்க்ல வைக்கணும். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி, டைமென்ஷன் 240 into 240 பிக்சல்ஸ்ல இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 KB to 50 KB கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இங்கிலீஷ் தான் இது பண்ணணும், ரைட் பண்ணணும். ஒயிட் பேப்பர்ல பிளாங்க் இங்க்ல எழுதணும். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். டைமென்ஷன் 800 and 400 பிக்சல்ஸ்ல இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 50 KB to 100 KB குள்ள இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்காங்க. ஐங்கிற இடத்துல ஐன்னு எழுதிட்டு உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட் யார் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட கேண்டிடேட் நேம் எழுதிட்டு hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as when required. இதை நீங்க ஃபுல்லா எழுதி ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அதை ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் நீங்க எப்படி அப்லோட் பண்ண சொல்லிட்டு அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். நீங்க லாகின் பண்ணுங்க. இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் https://sbi.bank.in/web/careers/current openings போய் நீங்க அப்ளை பண்ணணும். இதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஃபுல்லாவே நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றது ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 2 years நீங்க ஒரு கமர்ஷியல் பேங்க் அதுல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.